காய்ஸ் காருக்குள்ளே வந்துட்டோம். ஸோ பார்த்துக்கோங்க, கார் நேற்று நேற்று இல்லை 2 நாள் ஆகிடுச்சு காய்ஸ். கார் டெலிவரி எடுத்து ஒழுங்காக வீடியோ பண்ண முடியல, ஏன்னா 2-3 வேலைங்க இருந்துச்சு, அதனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ இன்றைக்கி வீடியோ எடுத்து முடிச்சிடணும். ஸோ நான் காருக்குள்ளே எப்படி இருக்கோன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி உங்களுக்கு காட்டல இல்லையா, ஸோ இப்போ காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம உள்ளே உட்காந்த உடனே பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே டிரைவர் சீட்டு பக்கத்தில் நம்மளுக்கு 4 விண்டோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா டோர் லாக் பண்ணிக்கிறது, அன்லாக் பண்ணிக்கிறது. ஸோ இது இது பண்ணிட்டா அவங்களால விண்டோ கீழே இருக்க முடியாது. அதுக்கப்புறமா இந்த பட்டன் இருக்குது தெரியுமா, 1 செகண்ட். ஸோ நம்ம இன்ஜின் ஆன் பண்ணோம், ஹேண்ட் பிரேக் இறக்கிக்கிறேன். ஸோ இன்ஜின் ஆன் பண்ண இப்படி காட்டும். ஸோ இப்போ இதை டேப் பண்ணால் இக்னிஷன் ஆன் ஆகுது. ஓகே, இக்னிஷன் ஆன் ஆகும். டேஷ்போர்டில் ஸோ ரேடியோ ஆன் ஆகிடுச்சு. எப்போவுமே இது ரேடியோ ஆன்லேயே இருக்கும். இது ஆஃப் பண்ணவே முடியாது, வெறும் மியூட் மட்டும்தான் பண்ண முடியும், அதனால தான். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் நான் சிம்பிளாக காமிச்சிட்றேன். ஸோ பாருங்கள், இதை அமுக்குனா 4 சைடும் லாக் ஆகிடும் டோரு. ஸோ ஓப்பன் பண்ண முடியாது. ஓகே, அதுக்கப்புறமா இது நம்மளுக்கு மிரர் கண்ட்ரோல் பண்ணுறது. இப்போ பாருங்கள், இது இருக்குது இல்லையா, இதை அமுக்கிடுறேன். அமுக்கினே இது க்ளோஸ் ஆகுறது, பார்த்துக்கோங்க, தெரியுதா? டேப் பண்ணனே ஓப்பன் ஆகும். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னென்னா, இதை இப்படி திருப்பிட்டு இதை நம்ம மேலே இல்லை கீழே அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், மிரர் நம்மளுக்கு தேவைன்னா. ஸோ இது லெஃப்ட் சைடில் திருப்பினோன்னா லெஃப்ட் சைடு மிரர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் மினி கூப்பர் காரில் நான் பார்த்துருக்கேன் 2-3 வீடியோவில். ஸோ இது இந்த கார்லேயே இருக்குது, மேபி டாப் வேரியண்ட்டாக இருக்கிறதுனால இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்மளுக்கு எப்படி பிடிச்சிட்டு இருந்தேன், ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு டிஸ்பிளே கிடைக்குது. இது டாப் எண்டில் மட்டும்தான் கிடைக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னென்னா நம்மளுக்கு இங்கே மீடியா காட்டும். ஓகே, எஃப்எம், ஏஎம்னா மேபி ஆடியோ ஏதாவது இருக்கும். அண்ட் தென் ப்ளூடூத், யூஎஸ்பி, ஆக்ஸ் அந்த மாதிரி இருக்குது. தென் நெக்ஸ்ட் என்னென்னா, இது நம்ம ஸ்மார்ட் ஃபோன் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் ஃபோன் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட் இது யூஎஸ்பி கனெக்ட் பண்ணாலே நம்மளுக்கு மேப் காட்டுறது, அது இதெல்லாம் காட்டும். ஸோ ஃபோன் வந்துச்சுன்னா இங்கே அட்டன் பண்ணிக்கிறது, பிக் பண்ணிக்கிறது. ப்ளூடூத் கனெக்ட் பண்ணால் இது தெரியும். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னென்னா, வேறு எதுவும் இல்லை, பே டிவைஸ், ஒரு ரேடியோ இருக்குது, ஃபோன் லிங்கேஜ். அண்ட் தென் செட்டிங்ஸில் இங்கே என்னென்ன ஆப்ஷன்ஸ், அதுக்கப்புறமா ஸ்பீக்கர் பற்றி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஓகே, அண்ட் தென் ரேடியோ, அண்ட் தென் ஃபோன். இது முன்னாடி டிஸ்பிளேல இவ்வளோ தான். ஸோ நம்மளுக்கு மேப் காட்டினாலும் இதில் காட்டும். அது சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, அண்ட் தென் நம்மளுக்கு இந்த ஏசியோட கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஸோ இது மினி கூப்பரில் வர டிசைன் மாதிரியே இருக்கும். ஏன்னா இது கிட்டத்தட்ட எல்லாமே மினி கூப்பர் மாதிரி காட்டணும் அப்படின்றதுக்காக மென்ஷன் பண்ணிக்கிறது. ஸோ இது ஏசி ஃப்ரண்ட் அண்ட் தென் ரியரில் ஆன் பண்ணிக்கிறது. இதில் இது வெறும் ஜஸ்ட் டிஸ்பிளே, கிளாஸ் டிஸ்பிளே. ஓகே, ஐ கெஸ் பிளாஸ்டிக்காக இருக்கும். ஓகே, அண்ட் தென் இது ஆட்டோ. ஸோ ஏசி ஆட்டோவை இது பண்ணிக்கிறது, நம்மளுக்கு அந்த ஆட்டோமேட்டிக் மூடில் காட்டும். ஸோ ஓகே, இந்த டிஸ்பிளே இங்கே காட்டுறது இது தான். ஏசி இப்போது தேவைப்படாது, ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு அவ்வளோ ஏசி பிடிக்காது, ஏசி காற்றுக்கு பிடிக்காது. அண்ட் தென் நம்மளுக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான் வாங்கணும். ஏன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக் பிடிக்காது, அதனால தான் மேனுவல் வாங்கணும். ஸோ இது 5 கியர்ஸோட இது 5 கியர். ஓகே, அண்ட் தென் நம்மளுக்கு முன்னாடி ஏசி 2 சைடு இது செட் பண்ணிக்கிறது கொடுத்துருக்குறாங்க. அண்ட் தென் ரியர் மிரர் இது செட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இது லூஸ் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் லாக் பண்ணால் கரெக்டாக அங்கே காட்டும். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னென்னா, அந்த சைடு ஒரு குட்டியான ஏசி வெண்ட். அண்ட் தென் இந்த பாக்ஸ் கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது, பட் ஸ்டில் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ தேவைப்படாது நம்மளுக்கு. ஏன்னா காருன்றப்ப அது நிறைய இடம் இருக்கும் வச்சுக்கிறதுக்காக. அண்ட் தென் நெக்ஸ்ட் அங்கே ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கிறதுக்கான, அதான் 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் தான் வச்சுக்க முடியும். அண்ட் தென் ஒரு சின்ன கேப், அண்ட் தென் கை பிடிச்சிக்கிறதுக்காக விண்டோ இருக்கிறது. ஸோ சீட் நம்மளுக்கு என்ன மாதிரி ஃபேப்ரிக்கில் தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் இன்னொன்று சொல்ல மறந்துட்டு, இது புஷ் ஸ்டார்ட்டில் தான். ஸோ கீலெஸில் தான் இருக்கும். நம்மளுக்கு கீ எடுத்துகிட்டு இங்கே எங்கேயாவது வச்சுட்டு விட்டுறணும். ஸோ ஓகே, இதை டேப் பண்ணால் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடும், இக்னிஷன் ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் தென் கிளச்சு, பிரேக் இது எல்லாமே ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணால் வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அண்ட் தென் நம்மளுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எதுக்காக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம காரில் இன்னொன்று என்னென்னா, டாப் எண்ட்ன்றதுனால நம்மளுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் தெரியுமா தெரியலையா? ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சிருந்துச்சின்னா ஓகே விட்டுறலாம். தெரியலண்ணா அப்படின்னா நான் அதை பற்றி என்னென்னு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் க்ரூஸ் கண்ட்ரோல் எப்படி கனெக்ட் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது, அதை பற்றி பார்க்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த இது கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே மிரரெல்லாம் எதுவும் கிடையாது. ஓகே, க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ட் தென் இந்த சைடு குட்டியாக ஒரே ஒரு மிரர். அண்ட் தென் ஃப்ரண்ட்டில் லைட். ஓகே,
அண்ட் தென் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து குட்டி குட்டி ஸ்பீக்கர்ஸுங்க இருக்குது. அண்ட் தென் இங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ அங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. சவுண்ட் உண்மையிலே ஒரு ரேஞ்சுக்கு நல்லா தான் இருக்கும். நான் அது வந்து அப்புறமா காட்டுறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து இங்கே பிடிச்சிக்கிறதுக்காக ஹேண்டில் இங்கே கொடுக்கல. ஸோ அங்கே கொடுத்துருக்குறாங்க. அங்கே 4 சைடு கொடுத்துரு வச்சுருக்குறாங்க. அண்ட் தென் நம்மளுக்கு என்னென்னா ஸ்டேரிங் வீல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டேரிங் வீல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன சீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக இது ஃப்ரண்ட்டு பேக்கு அப்படி ப்ரெஸ் பண்ணால் போகும். அண்ட் தென் பெட்ரோல் வேண்ட் ஓப்பன் பண்ணுறது இது. ஓகே, அண்ட் தென் பேனட் ஓப்பன் பண்ணுறது இது ஃப்ரண்ட் பேனட்டில் இன்ஜினுக்காக. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ஸ்டேரிங் வீல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுன்னா இதை ஓப்பன் பண்ணி பண்ணணும். ஸோ கைஸ், வெயில் கீழே காரில் உட்காந்து இருக்குது. எனக்கு வேர்த்து ஊற்றிங்குது. எனக்கு ஏசி பிடிக்காது தான். பட் ஸ்டில் இப்போ ஒன்றும் பண்ணுறது இல்லை. ஏசி கொஞ்சம் நேரம் போட்டு விட்டுக்கலாம். ஏசி ஆன். என்கிட்டயே காட்டுறா, எல்லாமே என்கிட்டயே வரட்டும். கூலிங் லைட்டாக இருக்கட்டும். 0.5 என் காரில் என்னென்னா 2 ஏர் பேக்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து இங்கே, இன்னொன்று வந்து இங்கே வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ரண்ட்டில் மட்டும்தான், பின்னாடி இருக்கிறவங்களுக்கெல்லாம். அண்ட் தென் சீட் பெல்ட். அண்ட் தென் நீங்கள் ஆம்ரெஸ்ட் வந்து எதுவுமே கொடுக்கல, வெறும் இது ஹேண்ட் பிரேக் மட்டும்தான் இருக்குது. இங்கே வந்து ஒரு 12 வாட் சார்ஜிங், 12 to 120 வாட்ஸ் வரைக்கும் சார்ஜிங் இருக்குது. அண்ட் தென் யூஎஸ்பி அண்ட் தென் ஆக்ஸ் கேபிள் தெரியுதா? ஓகே, அண்ட் தென் சம் மூட்ஸ். இது வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். RJs of 94.3 Radio 1 on air for ஸோ இப்போ வந்து மியூசிக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸ்பீக்கர்ஸ் வந்து எப்படி கேட்குது. ஸோ 4 சைடுமே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நான் பேசுகிறது உங்களுக்கு சரியாக கேட்கலன்னா சவுண்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, புரியுதா? இப்போ வந்து நீங்கள் காரில் லைக் நீங்கள் ஃபோனில் பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியாது, அது எந்த மாதிரி லவுடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ நான் வந்து பேசுகிறது உங்களுக்கு சரியாக கேட்கலன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து லவுடாக இருக்குது. ஸோ என்னோடய வாய்ஸை விட அது வந்து அவ்வளோ லவுடாக இருக்குதுன்னு அர்த்தம். புரியுதா? ஸோ நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதா இல்லையான்னு தெரியல. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் வெளியில் போய் பார்க்கலாம். ஸோ ஏசி ஆஃப் பண்ணிடலாம். ஸோ 1 செகண்ட். இது எப்படி? ஓகே, அவ்வளோதான். ஸோ பேனட், ஃப்ரண்ட் பேனட் ஓப்பன் பண்ணோன்னா இங்கே ஒரு சின்ன லாக் இருக்குது. அதை எப்படி பண்ணிட்டு தான் தூக்கணும். ஒரே கையில் எப்படி லாக் பண்ணுறது? ஸோ ஓகே, அந்த இன்ஜின் 4 சிலிண்டர் இன்ஜின். அங்கே கீழே வந்து நம்மளுக்கு கவர் ஆகிருக்குது. சில காரில் வந்து லோ வேரியண்ட் காரில் வந்து கவர் ஆகிருக்கு, அது கொஞ்சம் ஓப்பனாக இருக்கும். ஓகே, மிட் வேரியண்ட், லோ வேரியண்ட்டில். ஸோ இன்ஜின் இப்படி தான் இருக்கும். ஓகே, பார்த்துக்கோங்க ஃப்ரண்ட்டுக்குள்ளே. அந்த நெக்ஸ்ட்டு க்ளோஸ் பண்ணலாம். செம்ம ஹீட்டு, தாங்கவே முடியல ஹீட்டை. ஸோ அந்த நெக்ஸ்ட்டு பின்னாடி டோர் திறக்கணும்னா இங்கே கையில், இங்கே தான் கை எப்போவுமே. 1 செகண்ட். லாக் பண்ணிவிட்டு ஸோ என்டர் கொடுத்தோன்னா ஃப்ரண்ட்டில், ரேரில். ஸோ நம்மளுக்கு வந்து கால் வச்சுக்கிறதுக்கான இப்படி இடம் இருக்குது. ஓகே, ஓரளவு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. நான் சீட் வந்து முன்னாடி தான் போவோம், பார்த்துக்கோங்க. இன்னும் நான் வந்து என்னோடய ஹைட் வந்து 5'6", அரௌண்ட் 5'6", 5'7" வரும். ஸோ எனக்கு வந்து இவ்வளோ கால் வைக்கிறதுக்கான இடம் இருக்குது. ஸோ ஐ கெஸ் நான் வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து வாட்டர் பாட்டில் வச்சுருக்கான இது இருக்குது. ஸோ ஏசி போட்டோன்னா பின்னாடி இருக்கிறவங்களுக்கு வரும். அண்ட் தென் மேலே இங்கே வந்து கை பிடிச்சிக்கிறதுக்கு. ஓகே, அந்த நெக்ஸ்ட் இங்கே என்னென்னா ஜஸ்ட் விண்டோக்கு மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. அண்ட் தென் டோர் ஓப்பன் பண்ணிக்கிறது. ஸோ இந்த சைடு போய் பார்த்தோன்னா நம்மளுக்கு 2 பேருக்கும் சீட் பெல்ட் இருக்குது. ஸோ இது வண்டி உட்காடுறோம், 3 மெம்பர்ஸ் உட்காடுறோன்னா இதை வந்து லைட்டாக உள்ளே புஷ் பண்ணிக்கினீங்கன்னா ஓகே நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ 3 மெம்பர்ஸ். ஸோ 3 பேர் ஒல்லியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறான், அவனை மாதிரி இருக்கிறீங்கன்னா 3 பேருமே உட்காரதுக்கு ஓரளவுக்கு ஓகேயாக இருக்கும். ஸோ அப்படி இல்லை கொஞ்சம் குண்டாக இருக்கிறீங்கன்னா 2 பேர் உட்காந்தா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஓகே,
இதுவும் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, அசால்ட்டாக செம்மையாக உட்காரலாம். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு கால் வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் உள்ளே போகிறதுக்கும் கேப் கொடுத்துருக்குறாங்க. மேபி நம்ம ரொம்ப பெரியவங்களாக இருந்தால் கூட இதாகும். ஸோ நான் வந்து புது கார் இருந்தாலும் இன்னும் கவர் ஓப்பன் பண்ணல. அந்த எங்கள் மேகசின் வச்சுக்கிறதுக்காக ஒரு கேப். அந்த நெக்ஸ்ட் என்னென்னா ஓகே, அந்த நெக்ஸ்ட் நம்மளோட டிக்கி காமிச்சிட்றேன். ஸோ ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்மளோட டிக்கி காமிச்சிடலாம். ஸோ அதுவே ஸ்மூத்தாக மேலே ஓப்பன் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு கேப் இருக்குது. ஓகே, 256 லிட்டர்ஸ் வரைக்கும் கேப் இருக்குது. மம்மியோட ஹெல்மெட் இங்கே தான் இருக்குது. அண்ட் தென் இதில் மேபி ஐ கெஸ் காரோட கவர் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் தெர் இஸ் சம் டூல். திஸ் மேபி வண்டி வந்து நிற்க வைக்கிறோன்னா பின்னாடி அதை போடுறதுக்காக. ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, இங்கே வந்து சம் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன். ஸோ இங்கே வந்து லைட் இருக்கும். இது வந்து ஏதாவது கவர் மாட்டிக்கிறதுக்காக. ஐ டோன்ட் நோ வாட் த ஃபக் இஸ் திஸ். ஸோ இவ்வளோ கேப் இருக்குது. இந்த நீங்கள் இப்படி பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா இங்கே உள்ளே வந்து ஜாக் வச்சுக்கிறதுக்கான இடம். ஸோ உள்ளே ஜாக் இருக்கும். நான் வந்து அது ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை, ஸோ அதனால் காட்டல. ஸோ இதுக்கு கீழே என்ன இருக்குது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு கீழே நம்மளோட 1 செகண்ட். ஓகே, நம்மளோட எக்ஸ்ட்ரா டயர் இருக்கும், பட் அது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பின்னாடி வந்து இவ்வளோ தான் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ஸோ வண்டி வந்து ரிவர்ஸ் எடுக்கிறோன்னா இங்கே வந்து ஒரு ரிவர்ஸ் கேமரா இருக்குது பாருங்கள், குட்டியாக தெரியுதா? ஸோ இது வந்து வைட் ஆங்கிள் கேமராவாக இருக்கும், நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் தட்ஸ் இட். ஸோ இன்னொன்று டாப் வேரியண்ட்டில் போகிறோன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்கும். மிட் வேரியண்ட் போகிறோன்னா அது வேறு மாதிரி. எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் எல்லாம் நம்ம போட வச்சது தான். அந்த நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு டிஆர்எல் இருக்கும், ஃபாக் லேம்ப் இருக்கும், ஃப்ரண்ட் கிரில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ காய்ஸ் இது வந்து இவ்வளோ தான். ஸோ காரோட எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி கொஞ்சம் ஓப்பனான ஒரு ரஃப் ரிவ்யூ கொடுத்துருப்பேன். ஸோ கார் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ சாங் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ காரோட ஒரு ரஃப் ரிவ்யூ கொடுத்துட்டேன். கார் டெலிவரி எடுத்தாச்சு, அந்த இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தாச்சு. அந்த நெக்ஸ்ட் இன்னொன்று என்னென்னா, இன்னும் காரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நான் நெக்ஸ்ட் ஃபியூச்சரில் இருக்கிற வீடியோங்களெல்லாம் போடுறேன். ஸோ இப்போ வந்து இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சு. நான் இன்னொன்று என்னென்னா, நான் ஒரு கார் பர்சனெல்லாம் கிடையாது, நான் பைக் பர்சன் தான். எனக்கு பைக்குன்னா அது ரொம்ப பிடிக்கும். ஸோ பைக்கை பற்றி எனக்கு நிறைய டீட்டெயில்ஸ் தெரியும். ஸோ காரை பற்றி வந்து அவ்வளோ ஐடியாவே இல்லை. ஸோ இப்போ தான் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் கார் ரிவ்யூவாக இருக்கும். அதனால தான் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். ஏதாவது மிஸ்டேக் வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். மித்ததெல்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். மெயின் இருக்கிற டீட்டெயில்ஸ் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் உள்ள இன்டீரியராக இன்னும் ரொம்ப டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் பாருங்கள், இல்லைன்னா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஓகே கைஸ், அண்ட் தென் தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. ஸோ இன்னைக்கோட விளாக் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சிம்பிளாக பண்ணியிருக்கேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் இன்னொரு விளாக் என்னென்னா, எனக்கு வந்து கார் ஒழுங்காக ஓட்ட தெரியாது. நான் ஓட்டி வந்து கிட்டத்தட்ட 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் லைசன்ஸ் வாங்குறதுக்காக மட்டும்தான் ஓட்டியிருந்தேன். ஸோ இப்போ என்னன்னா, இவன் குறுகுறுன்னு பார்க்குறான். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ ஆஃப்டர் 2 days நான் வந்து கார் ஓட்டுற விளாகாக தான் பண்ண போகிறேன். எனக்கு வந்து அவ்வளோ தெரியாது, பார்க்கலாம் நான் எப்படி கார் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி. Okay guys, and then that's it for today's video. So peace out.